अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சோமுஷி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தஜிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யதிராஜர் என்று போற்றப்பெறுகின்ற எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்றே பெயர் அமைந்துள்ளது. யதிராஜரான ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை பலவாறு எடுத்துரைக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ராமானுஜருடைய ஒரு விதமாக அவருடைய பெருமை எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது 67வது ஸ்லோகம். இந்த 67வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், அவருடைய திருவாக்குகள், அவருடைய நூல்கள் இவற்றையெல்லாம் தாம் நெஞ்சிலே கொள்ளும்படியான பாக்கியத்தை எம்பெருமான் தனக்கு அருளியிருக்கிறான். அதனால தனக்கு மிகவும் சிறப்பு என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். சுத்தாதேச வசம்பதீகிருத யதிக்ஷோணீஷ வாணீஷத பிரத்யாதிஷ்ட பகிர்கதிஹி ஸ்ருதிசிரஹ பிராசாதமாசீததி துக்தோதன்வதபத்ய சந்நிதி சதா சாமோத தாமோதர லக்ஷ்ணாலோகன தௌர்லலித்ய லலிதோன்மேஷா மனிஷா மமா. இந்த உலகத்திலே நாம் உயர்ந்த ஒரு ஆச்சாரியனை அடைகிறோம் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் அதற்கும் காரணம் பகவான் தான். பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே மிக அற்புதமாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுப்பவன் பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று காட்டி கொடுக்கிறவன் ஆச்சாரியன் தான். ஆனால் அந்த ஆச்சாரியனை நமக்கு கொடுக்கிறவன் யாருன்னால் பகவான் தான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், இவர் அவரை கொடுக்கிறார், அவர் இவரை கொடுக்கிறார் என்று முதலிலே நமக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனை காட்டி கொடுப்பவர் யார்? பகவான். அந்த ஆச்சாரியனிடத்தில் போனால் அவர் நமக்கு என்ன உபதேசிக்கிறார்? பகவானை பற்றி உபதேசிக்கிறார். அதனால நமக்கு ஈஸ்வரனை கொடுப்பவர் ஆச்சாரியன், ஆச்சாரியனை கொடுப்பவன் ஈஸ்வரன் என்று இப்படி இருவரையும் விட முடியாது. அப்படித்தான் தெரிவித்திருக்கிறார். இங்கே வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானாருடைய அந்த திருவடி சம்பந்தத்தை நான் பெரும்படியான பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்ததுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய குளிர்ந்த கடாட்சத்தாலே கிடைத்தது என்கிறதான் இந்த ஸ்லோகத்துடைய உத்தரார்த்தத்திலே முதலே அழகாக தெரிவிக்கிறார். துக்தோதன் வதபத்ய சந்நிதி சதா சாமோத தாமோதரஹா என்று சொல்லுகிறார். துக்தோதன்வத் அபத்திய, அதாவது பார்க்கடலுடைய பெண்ணான பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுடைய சந்நிதி சதா, அவளுடைய சேர்க்கையினாலே சதா ஆமோதம், சாமோத தாமோதரா, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடையே இருக்கிறான் எம்பெருமான் என்று அந்த பிராட்டியோடு கூடியிருக்கிற எம்பெருமான் சொல்லுகிறார்.
வெறும் நாராயணன் அல்லவே, அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லப்பட்டபடியினாலே எப்பொழுதும் பிராட்டியோடு கூடிய தமிழிலேயும் கூட அவனை சொல்லுகிற பொழுது வெறும் மால் என்று சொல்லுவதை காட்டிலும் அவனை திருமால் என்று சொல்லுவதிலே பெருமை உண்டு அல்லவா? அதனால என்ன சொல்லுகிறார் இங்கே? துக்தோதன்வதபத்ய சந்நிதி, அந்த பார்க்கடலிலே உதித்தவளான பிராட்டி, பார்க்கடல் அரசனுடைய பெண்ணான அந்த பிராட்டி, அவள் அருகிலேயே இருக்கிறபடியினாலே எப்பொழுதும் மகிழ்ச்சியை உடையவனாயிருக்கிறான் எம்பெருமான். அதற்கு என்ன அர்த்தம்? பிராட்டி அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று நம்மாழ்வார் அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார். எப்பொழுதும் பிராட்டி ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய திருமார்பை விட்டு அகல மாட்டேன் என்று அவனோடு கூடியே இருக்கிறாள். அதனால எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் என்று. என்ன சந்தோஷம்? அவள் கூடியிருக்கிறபடியினாலே, அவளுடைய புருஷகாரத்தாலே அடியவர்களை எல்லாம் அவன் ரட்சிக்கிறான் அல்லவா? அதனால அவனுக்கு சந்தோஷம்தானே. அடியவர்களை ரட்சித்தல் என்கிறது ஒரு உயர்ந்த காரியம். அதை செய்வதற்கு உறுதுணையாயிருப்பவள் இந்த பிராட்டி என்கிற காரணத்தினாலே அடியவர்களை ரட்சிக்க ரட்சிக்க அவனுக்கு சந்தோஷம் அதிகமாகிறது. எப்பொழுதும் பிராட்டியோடு கூடி மகிழ்ச்சியோடையே இருக்கிறான் எம்பெருமான் என்கிற அந்த விஷயத்தை துக்தோதன்வதபத்ய சந்நிதி சதா சாமோத தாமோதரா என்று சொன்னார். அதற்கு மேலே அந்த தாமோதரன் இருக்கிறானே எம்பெருமான், அவனுடைய தாமோதர லக்ஷ்ணாலோகனம் என்னால்னா அவனுடைய குளிர்ந்த கட்டாட்சம், அந்த குளிர்ந்த கட்டாட்சம் என் மேல் விழுந்தது என்கிறார் வேதாந்த தேசிகன். அப்படி குளிர்ந்த கட்டாட்சம் என்னிடத்திலே விழுந்தபடியினாலே எனக்கு என்ன ஆகிவிட்டது என்னால் தௌர் லலித்ய லலிதோன்மேஷா மனிஷா மமா, என்னுடைய அந்த சிந்தையானது, என்னுடைய புத்தியானது மிகவும் சுத்தமா, அதாவது நன்றாக மலர்ச்சி பெற்று விட்டது என்கிறார். உண்மையிலே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே சிந்தை மலர்ச்சி பெற்றபடியினாலே தான் ஸ்ரீ ராமானுஜரை நம்மாலே ஆச்சாரியராக கொள்ள முடிந்தது என்று கூட இதற்கு நாம் அப்படி பொருள் கொள்ளலாம். ஆச்சாரியனுடைய எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே ஆச்சாரியன், ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தாலே எம்பெருமான் என்று பார்க்கிற பொழுது அப்போ இப்படி அந்த மனதானது நன்றாக மலர்ச்சி பெற்றது அந்த எம்பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சத்தாலே. அப்படி மலர்ச்சி பெற்றபடியினாலே எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால், சுத்தாதேச வசம் வதீகிருத யதிக்ஷோணீஷ வாணீஷதா என்று சுத்தமான, அதாவது மிகவும் தூய்மையான ஆதேசம், உபதேசம், அந்த உபதேசத்தை ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய திருவாக்குகளிலே அளித்திருக்கிறார். அதனால வசம் வதீகிருத, வசமாக்கப்பட்ட, யாருடையது அது என்று கேட்டால் யதிக்ஷோணீஷர். யதிக்ஷோணீஷா என்கிறது யாரை குறிக்கும்? யதிராஜர் என்கிறதான் யதிக்ஷோணீஷான்னு சொல்ற. யதிகளுக்கெல்லாம் தலைவரான, சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவரான ஸ்ரீ ராமானுஜர். அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய வாணி ஈசதா என்னால் நூற்றுக்கணக்கான அவருடைய ஸ்ரீசூக்திகள், திருவாக்குகள், அந்த திருவாக்குகளை எல்லாம் நான் அனுபவிக்க 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 எனக்கு என்ன கிடைக்கிறது என்னால் பிரத்யாதிஷ்ட பகிர்கதிஹி, எனக்கு வெளி விஷயங்கள் எல்லாம் புத்தியே செல்ல மாட்டேன்றது. அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், அந்த திவ்ய கிரந்தங்களை நாம் வாசிக்க வாசிக்க நமக்கு இந்த உலகியல் விஷயங்களிலே, சாமான்யமான இந்த புலன்களுக்கான விஷயங்களிலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் எல்லாம் நீங்கி அந்த எம்பெருமானையே பற்ற வேண்டும், அவன் ஒருவனிடத்திலே தான் நாம் நம்முடைய பற்றை வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்படும். அதனால எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்பட்டது, குளிர்ந்த கட்டாட்சம் என் மீது விழுந்தது. அப்படி குளிர்ந்த கட்டாட்சம் விழுந்தபடியினாலே தான் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த தூய்மையான உபதேசங்களை கொண்ட நூல்கள், அந்த பல பல கிரந்தங்கள், அவற்றையெல்லாம் வாசிக்கக்கூடிய, அவற்றையெல்லாம் வாசித்து பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய, காலக்ஷேபம் கேட்டு அவற்றினுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த நூல்களை வாசிக்க வாசிக்க எனக்கு என்ன ஆகிவிட்டது என்னால் பிரத்யாதிஷ்ட பகிர்கதிஹி, வெளி விஷயங்கள், அதாவது எம்பெருமானை தவிர, ஆச்சாரியனை தவிர, ஸ்ரீ ராமானுஜரை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் மனத்தை செலுத்துவது என்பது அப்படியே எனக்கு தடுக்கப்பட்டு விட்டது, அதெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது எனக்கு. அதற்கு மேலே என்னுடைய மனசு எங்கே இருக்கிறது இப்பொழுது என்றால் கேட்டால், ஸ்ருதி சிரஹா பிராசாதம் ஆசீததி, வேதத்தினுடைய சிரசு என்னால் அது வேதாந்தம், வேதங்களுடைய முடிவு பகுதி என்னால் அது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை இந்த இடத்துல ஒரு பெரிய பிராசாதம் என்று சொல்லுகிறார். பிராசாதம் என்னால்
மேன்மாடம், மேல் மாடம் என்று சொல்றார். அதாவது எல்லாருமே நல்ல மேல் மாடியில போய் அப்படியே கொஞ்ச நாள் போத போர்க்கணும்னு ஆசைப்படுவார்கள். என்ன காரணம்? அந்த இடத்துல போனா நல்ல குளிர்ந்த காற்று வீசும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உபனிஷத்துக்களுடைய மேன்மாடம் எதுன்னு கேட்டா, அதாவது வேதங்களுடைய மேன்மாடமாய் இருக்கிறது எதுன்னு கேட்டா உபனிஷத்துக்கள். அல்லது இந்த இடத்துல மேன்மாடம் என்று சொல்றது எம்பெருமானை என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். ஏன்னா அந்த வேதாந்தத்திலே சொல்லப்படுபவன் யார் என்றால் பகவான் தான். அந்த பகவானை என்னுடைய நெஞ்சு அடைகிறது என்று இப்படி சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய கட்டாட்சம் முதல்ல விழுந்து அந்த கட்டாட்சத்தாலே ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டி அந்த நூல்களை வாசித்தபடியினாலே பிற விஷயங்களிலே எனக்கு ஈடுபாடானது அறவே போய் கடைசியில் எங்க போய் நிற்கிறதுன்னு கேட்டா வேதாந்தமாகிற மேன்மாடத்தை அடைந்து அதிலேயே நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், அந்த வேதாந்தங்களை வாசித்து வாசித்து அதிலே சொல்லப்பட்ட பரபிரம்மமான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்திலே என்னுடைய நெஞ்சு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், இது அத்தனைக்கும் எது காரணம் என்று பார்த்தால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை நன்றாக கசடர கற்கக்கூடிய வாய்ப்பு, அந்த பாக்கியம் எனக்கு கிட்டியதுதான் என்று சொல்லுகிறார். அப்ப ஸ்ரீ ராமானுஜருடைய கிரந்தங்களை கற்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியதற்கும் என்ன காரணம்னு கேட்டா அது பகவானுடைய கட்டாட்சம். அது இல்லை என்னால் எம்பெருமானாரிடத்திலையும் போக முடியாது அல்லவா. கீழ் ஸ்லோகத்துல சொன்னார் அல்லவா, ஆஜன்ம ராஜன்வதி என்று சொல்லுகிற பொழுது எம்பெருமானாரை பிறவி முதற்கொண்டே அவரை நான் தலைவராக கொள்ளக்கூடிய, சுவாமியாக கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிட்டியது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது அவர் பிறக்கிற பொழுதே ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்திலே பிறந்தார். சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்திலே பிறந்தார். ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களிடத்திலே போய் காலக்ஷேபம் காட்டார் என்று பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிறவி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அது எம்பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சம் தான். எம்பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சம் இல்லை என்னால் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மம் உண்டாகுமோ? ஒரு ஜாயமானம் இஹி புருஷம் எம்பஷ்யேன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்றெல்லாம் பிரமாணம் சொல்லுகிறது. பிறக்கிற பொழுதே எம்பெருமான் யாரை குளிர கட்டாட்சிக்கிறானோ அவனுக்குத்தான் நல்ல எண்ணங்கள் உண்டாகின்றன. அவன்தான் சாத்விகனாயிருக்கிறான், அவன்தான் மோட்சத்திற்கு முயற்சிகளை செய்கிறான் என்று இப்படியெல்லாம் அந்த பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி என்னை எம்பெருமான் கட்டாட்சித்திருந்தபடியினாலே எனக்கு என்ன ஆகிவிட்டது? என்னுடைய புத்தியானது நன்றாக மலர்ச்சி பெற்று அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அதுல இருக்கக்கூடிய தூய்மையான உபதேசங்களிலே ஈடுபட்டு அதனாலே வசமாக்கப்பட்டு விட்டது என்னுடைய அந்த புத்தியானது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, பிற விஷயங்களிலே என்னுடைய நெஞ்சு செல்லாமல் ஸ்ரீ ராமானுஜரை அனுபவிப்பதிலேயே எனக்கு, அவருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிப்பதிலேயே எனக்கு ஈடுபாடு உண்டாகி அந்த ஸ்ரீசூக்திகள் அனைத்தும் எதை சொல்லுகின்றன என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மையைத்தான் சொல்லுகின்றன. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அதையே தொடர்ந்து வாசிக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானிடத்திலேயே என்னுடைய புத்தியானது ஈடுபடும்படியான இப்படிப்பட்ட ஒரு பேர் எனக்கு கிட்டியது. இது அனைத்துக்கும் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த சுத்தமான உபதேசங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த அவருடைய திருவாக்குகள், அவருடைய கிரந்தங்கள் அதுதானே காரணம் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை ஒருவாறு எடுத்துரைத்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.